இணைய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிற நூல் என்னன்னு பார்த்தோம்னா, ராமகாதையும் ராமாயணங்களும். என்னடா இவன் ராமர் படம் போட்ட புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கானே, ஏதோ பக்தியை பற்றி பேச போகிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. தமிழில் வந்த ஆகச்சிறந்த ஒப்பாய்வு நூல் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த புத்தகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்ன ஒப்பாய்வுனா என்ன அப்படின்னா, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இதை எழுதியவர் பேராசிரியர் அ மணவாளன் அவர்கள். இவர் பச்சையப்பா கல்லூரியில், சென்னை பச்சையப்பா கல்லூரியில் துணை பேராசிரியராக இருந்து, ஆங்கிலத்துறையின் துணை பேராசிரியராக இருந்து, தமிழ் மேல் இருந்த ஆர்வத்தால் தமிழ் கற்று இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இது ஒரு சாதாரணமான புத்தகமே கிடையாது. இவருக்கு அதாவது ராமாயணம் அப்படின்னு எடுத்தோன்னா அது ஒரு பெரிய காவியம். இந்த ராமாயணத்தில் எது ராமாயணம், எது உண்மையான ராமாயணம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடினமானது. அந்த விஷயத்தை தான் இந்த ஆசிரியர் கையாண்டிருக்காரு. ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு கதையையும், அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனையும், ஒவ்வொரு இதையும் பல எப்படி துளசிதாசர் எழுதிய ராமாயணத்தில் எப்படி இருக்குது, கம்பர் அதை எப்படி கையாண்டிருக்காரு, பழைய வால்மீகி எழுதின ராமாயணத்தில் எப்படி இருந்தது, இல்லை பாலி ராமாயணத்தில் எப்படி இருந்தது, அல்லது அதற்கு அப்புறமா தெலுங்குல எழுதப்பட்ட ராமாயணத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரே சிச்சுவேஷனை எப்படி பல ஆசிரியர்கள் கையாண்டிருக்காங்க, பல்வேறு காலகட்டங்களில் எப்படி அது மாறுபட்டு வந்திருக்குங்கிறத ஒரு ஒப்பாய்வு செய்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இதுக்கு இவருக்கு ஐ திங்க் சரஸ்வதி சம்மான் அவார்டு கூட கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் கிடைச்சா கண்டிப்பாக படிங்க. இது நான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் இது எனக்கு கிடைச்சது. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். இவ்வளோ அழகாக ஒரு தமிழில் ஒரு ரிசர்ச் புக்கை படிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 அரிது. இது படித்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ராமாயணத்தை பற்றின நம்மளுடைய கண்ணோட்டமே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். இதை படித்தப்புறம் எனக்கு இங்கிலீஷில் ஏகே ராமானுஜம் அவர் எழுதின ஒரு சிறுகதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு தடவை ராமருடைய மோதிரம் கீழே விழுந்துருச்சாமா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஹனுமான் அந்த மோதிரத்தை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே ஹனுமான் உள்ளே போய் கடல் கடியில் போன அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. அது கீழே போய் பார்த்த பொழுது அங்கே பல்லாயிரக்கணக்கான மோதிரங்கள் சிதறி கிடந்தன அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதில் எந்த மோதிரம் ராமருடைய மோதிரம், அந்த மாதிரி எந்த ராமாயணம் உண்மையான ராமாயணம், எது காலத்தில் மருவி வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி தான். இந்த அதே நேரத்தில் இந்த எழுதிய பேராசிரியருக்கு தமிழ் அல்லாமல் ஆங்கிலம், சமஸ்கிருதம், வடமொழி சமஸ்கிருதம், அதை தவிர பல்வேறு பாஷைகள் பார்த்தோன்னா இவர் பாருங்கள், பாலி, பிராகிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஒரியா, வங்காளி, இந்த மாதிரி இத்தனை மொழிகளில் எழுதியிருந்த கதைகளெல்லாம் அவர் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி அதை கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். இந்த மாதிரி ஒரு தமிழில் இப்படி ஒரு நூல் வரது மிகப்பெரிய அரிது, வந்திருக்கு. இதை நம்ம எல்லாருமே போற்றி பாராட்ட வேண்டும். இதை கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி படிங்க. இது உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கும். இட் வில் கிவ் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் ராமாயணம். இதை படித்து பாருங்கள். ஏற்கனவே படிச்சிருந்தா உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க. படிக்கலைன்னா மறக்காமல் படிங்க. படிச்சுட்டு உங்கள் கருத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். கூடிய விரைவில் வேறு ஒரு புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பாய்.